12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 டிஸ்ட்ரிக்டில் நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படிங்கிறது லெசன் வைஸாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இது வந்து 2026 ஃபஸ்ட்டு மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். ஆல்ரெடி ஒரு 12 டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்சுது, ரைட்டுங்களா? அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டினாக தான் அதில் இருக்கக்கூடியதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்வேர்டை பொறுத்த வரைக்கும் 10ல் 9 ஒன்வேர்டு வரைக்கும் நமக்கு புக் பேக் தான் கேட்பாங்க. பப்ளிக் எக்ஸாம்லேயும் அதேமாதிரி தான் 12லேருந்து 13 வரைக்கும் நமக்கு புக் பேக் தான் வரும். பேலன்ஸ் அந்த 1 or 2 வேணால் நமக்கு புக்கிங் சைட்லேருந்து கேட்பாங்க. அதனால் கான்ஃபிடென்ட்டாக புக் பேக் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடுங்க ஒன்வேர்டுக்கு. அடுத்து 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நமக்கு இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இப்போ கிடையாது, பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே. வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஓரஸ் அண்ட் மினரல்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் போராக்ஸ், லிஸ்ட் ஆஃப் த யூசஸ் ஆஃப் போராக்ஸ். அடுத்து இந்த பக்கிபால் தேவையில்லையா அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது ஃபஸ்ட் லெசனில் அதையும் ஒரு தடவை படிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் யூனிட் செல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுக்குறதுல இதுவும் சேர்ந்து தான் அவங்க இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்பர் 15 இருக்கக்கூடிய ஆர்கனலைஸ் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து கம்பல்சரி கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் இயர் பப்ளிக்லேயும் கேட்டிருந்தாங்க. ஆல்கஹால் ஃப்ரம் ஃபீனல்ஸ், இது வந்து ஒரு தடவை பார்த்துருங்க. 3 மார்க்கில் ஃபஸ்ட் சாப்டரில் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்பர் 19 இருக்கக்கூடியது. இது எப்படி மார்க் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் ஏ மெத்தட் ஃபார் ரீஃபினிங் நிக்கல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிவ் த லிமிட்டேஷன்ஸ் எலிங்கம் டயக்ராம், அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை போரட் ரெடிக்கல், இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 24 and 25 அதுமாதிரி கம்பல்சரி கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை தரவு பண்ணிடுங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கெமிஸ்ட்ரியில் சிங்கிள் 5 மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரேர். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் சிங்கிள் 5 மார்க்கை கேட்டிருக்காங்க. மற்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க்கும் கொடுத்து தான் மேக்ஸிமம் 5 மார்க்கில் கேட்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து நமக்கு 5 மார்க்கும் 2மே 5 மார்க் வந்திருக்கு, ரைட்டுங்களா? இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துருங்க. அடுத்து 3வது 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கேட்டு 5 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? இது வந்து அப்படியே இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின், இந்த வருஷம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின். அதனால் மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடியது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் ஃபுல்லாக கவர் ஆயிரும். இந்த இடத்துல 2 மார்க் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஒன்வேர்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படியே வரும்லாம் கணக்கான்றாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் 4 டிஸ்ட்ரிக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் ஒரு வேளை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் ரொம்ப ரேர் தான், ரைட்டுங்களா? பட் இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படிங்கிறத படிக்கிறதுக்கும் ஒரு மேக்ஸிமம் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு அளவுக்கு நல்லா தரவு பண்ணுங்கள். அடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அடுத்தடுத்து, ஏன்னா இப்போ 27லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 4 நாள் வந்து ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் நடக்குது. அவங்க எல்லாருக்குமே நான் தொடர்ச்சியாக வீடியோ அப்டேட் பண்ணுவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.